2021, 22 வீடு ஒன்று மோடி வீடு வந்துச்சு. அதை கட்டி முடிக்கிறதா அவங்க சொன்னாங்க. நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொன்னோம், அவங்க ஒத்துக்கலை. நாங்கள் தான் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கட்டி கொடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். திரும்பி 2021 பணம் ஏறி இருந்தது. பணம் எடுத்து கொடுப்பவா, வீடு உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பணத்தை எடுத்து கொடுத்தோம். அதுக்கு ஒரு 50 ரூபா காசு செலவுக்கு கொடுத்தாங்க. நீ போகலாம் அப்படின்னாங்க. பணத்தை கொடுங்கன்னு கேட்டான். பணம் அவங்க வாங்கிக்குவாங்க, நீங்கள் போங்க, கைரேகை வச்சுட்டீங்கல்ல, நீங்கள் போகலாம். உனக்கு வீடு வருதா அதை பாரு, நீ ஏன் பணத்தை கேட்குற, பணத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோங்க அப்படின்னு. மோடி வீடுன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பணம் ஏறி இருக்கு அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் உனக்கு விளக்கெல்லாம் சொல்றது நாங்கள் ஆள் இல்லை. கைரேகை வச்சா நீ இப்படியே போயிட்டு இருக்கலாம், 50 ரூபா காசு கொடுத்தாங்களா, டீ சாப்பிட்டுக்க, அவ்வளோதான். இப்போ ஒரு மனு கொடுத்துருக்கேன். அது வீடுக்கு வெண்ணும் கட்டிக்கிட்டு ஒன்றுமே முடிக்கல. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு? இப்போ திரும்பி கவர்மெண்ட்ல எங்களை கேட்குறாங்க, 72,000 ரூபா நாங்கள் பணம் செலுத்திருக்கோம், உங்களுக்கு வீடு கட்ட தான் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் கட்டல, கட்டாத காரணம் என்ன, திரும்பி ரிட்டர்ன் பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க. அந்த வீட்டை கட்டவே இல்லைங்க, எங்களுக்கு 72,000 ரூபா பணம் கட்டுங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துருக்குங்க யூனியன்லேருந்து. ஆமாங்க, அது வீடு கட்டி கொடுக்கவே இல்லை. நாங்கள் பணத்தை அந்த 150 ரூபாய் தான் பார்த்தோம் நாங்கள் 2 பில்லுக்கு. பாக்கி அவங்களும் முகத்தையும் பார்க்கல, வீடு கட்டுறவங்களையும் பார்க்கல, வரவும் இல்லை. இதுக்கு உள்ள நடவடிக்கை என்னங்கிறதே தெரியல எங்களுக்கு. ஏங்க 72,000 ரூபா பணம் கொடுக்கணுங்கிறாங்க, அது என்ன விஷயம், இதுக்கு எப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலைங்க. இதுக்கு மேலே அதிகாரி பார்த்து ஏதாவது எங்களுக்கு நல்ல வழி காட்டினா